கோவை கணபதி சரவணன்பட்டி சாலையில் உள்ள கோவை ENT மருத்துவமனை விதிமுறைகளை பின்பற்றாமல் இயங்கி வருவதாக கூறி லோக் ஜன்சக்தி அமைப்பினர் மனு அளித்துள்ளனர். கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட கணபதி பகுதியில் இயங்கி வரும் கோவை ENT மருத்துவமனை கட்டிடத்தில் காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை செய்யும் மையமும் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை டாக்டர் சஜீவ் ரங்கசாமி என்பவர் நடத்தி வருகிறார். இந்த மருத்துவமனை முறையான எவ்வித அனுமதியும் கோவை மாவட்ட நகர் ஊரமைப்பு துறை மற்றும் கோவை மாநகராட்சியிடமோ எவ்வித அனுமதியும் பெறவில்லை என்றும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் அனுமதியும் கடந்த 2011ஆம் ஆண்டு வரை மட்டுமே பெறப்பட்டுள்ளதாகவும் கூறி லோக் ஜன்சக்தி அமைப்பினர் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். மேலும் இந்த மருத்துவமனை மருத்துவம் சாராத பிற பயன்பாட்டிற்கு வாடகைக்கு விடப்பட்டுள்ளது என்றும் மருத்துவமனையின் வாகன நிறுத்துமிடம் வேறு பயன்பாட்டிற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் எனவே அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதும் விபத்து ஏற்பட்டு உயிரிழப்புகளும் ஏற்பட்டு இருப்பதாக லோக் ஜன்சக்தி அமைப்பினர் கூறினர். உயர்நீதிமன்றம் மதுரை கிளை வழங்கிய உத்தரவுகளின் அடிப்படையில் தமிழக நகரங்கள் மற்றும் மாநகராட்சிகளில் அனுமதியில்லா கட்டிடங்கள் அதிகரித்து வருவது குறித்து நீதிமன்றம் கடுமையான கண்டனம் தெரிவித்துள்ளது என்றும் எனவே விதிமுறைக்கு புறம்பாக கட்டுமானங்கள் கட்டியுள்ள அந்த மருத்துவமனை மீது அதிகாரிகள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தினர். வணக்கம், எனது பெயர் பாலாஜி, லோக் ஜன்சக்தி பார்ட்டி தேசிய செயலாளர். கோவை கணபதி சாலையில் உள்ள கோவை ENT மருத்துவமனை விதிமுறைகளை மீறிய கட்டடங்கள் உள்ளதால் மேலும் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் முழுவதுமாக பின்பற்றாமல் இருப்பதால் அது குறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலரிடம் மனு கொடுத்துள்ளேன். இந்த மனு மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாக மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்துள்ளார். நடவடிக்கை இல்லை என்றால் மேலும் தலைமைச் செயலாளரிடம் மனு கொடுப்பதாக உள்ளோம். யார்ட்டையும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, நேரடியாக மாவட்ட ஆட்சியர்கிட்ட தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம்.